அவள் எப்படி இருந்தாலும் வெயில் நிற்கிறாளுங்க. உங்கள் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு பயம் இல்லாமல் நினைக்கலாம். இல்லாட்டி உள்ளே போயிட்டு வெட்டி குடிச்சா தான் வந்து. நீ எல்லாம் வரக்கூடாது, நீ அங்கேயே நில்லு. அப்பா செம சூடாக இருக்கு. நான் அளந்துட்டு தான் அவ்வளோதான். இன்னைக்கு முடியாது, இப்போ காலையில் டைமில் தான் பார்ப்போம். அதையே செம சூடுங்க மாப்பிள்ள. இவ்வளோ போகலாங்களா? சப்போஸ் அடிச்சுட்டு போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகணுங்க? தினம் இந்த பைப் இருக்குது பாருங்க. பைப் பிடிச்சாலும் அங்கேருந்து மேலே ஏறோம்னா கயிறு வேணும்ங்க. வேணுங்க, அது கயிறு இருக்குதுங்க. அப்புறம் கயிற்றுல பிடிச்சாலாம் வர்றது யாரும் அங்கே நீச்சல் அடிக்கிறேன். அது ரொம்ப தூரம். அங்கே ஒரு பைப் இருக்குதுங்க, அந்த பைப்பில் மேலே ஏறிக்குவாங்க. சரி டே இந்தோ அவ்வளோ பார்த்துக்குங்க. ஆன் ஆயிடுச்சுங்களா? ஆன் பண்ணிட்டுங்க. அப்படியே கயிறெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ. கயிறெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ. உங்கள் அப்பனை உள்ள கூடவே போகிறா மறுபடியும் எங்கேயாவது பிஸ்கட் போய் வந்துட்டு என்ன பண்ணுறேன்? குதிக்கிட்டுங்களா மாப்பிள்ள? குதிச்சுக்குங்க. அந்தவா இன்னொரு படி கீழே போயிட்டு அப்புறம் ஆப்போசிட்டில் குதிச்சுக்குங்க. அது போன அப்புறம் ஒரு டைவ் ஓரக்கு ஒரு இது இல்லாமல் போயிடுது. பார்க்கலாம், இங்கே போனால் அடிச்சுட்டு போனால் அப்புறம் மறுபடியும் அங்கே போய் ஏதோ ஒரு படிக்கட்டு தூரத்தில் வராமையே போகுங்க. போடலாங்களா டைவு? அப்பா ஏன் சாமி இங்குமே செம்மையாக டைவ் அடிப்பாங்க. இப்போ முடியாது. பைப்பு வேறு சூடாக இருக்குதுங்க மாப்பிள்ள. தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் கூலிங் ஆகுமான்னு பார்த்தா தண்ணி ஊற்றுனா தண்ணி அப்போவே காணாமல் போயிடுமா? போயிட்டுங்களா? இப்படியே அந்த படிக்கட்டுக்கு வரணும். இங்கேயாவது செடி இருந்ததுங்க, அங்கே என்ன ஒன்றுமே இல்லை. தண்ணி வேறு வேகமாக போகுதுங்களா, அடிச்சுட்டு போயிருங்க. ஸ்பீடு ஜாஸ்திங்க இதுங்க. குதிக்கிறேங்க. இந்த மாதிரி நீச்சல் அடித்தா தாங்க முன்னாடி தண்ணி எதுக்கு வர முடியுங்க. அதுதான் அம்மா ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சேங்க. சப்போஸ் மேலே பைப்பில் நடந்தோம்னு வைங்க, ஏமாந்து தவறி விழுந்துட்டாங்க கூட. கரெக்டாக இருக்குங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இருங்க, கீழே நின்னா கரெக்டாக தலை முங்கும். அடுத்ததும் படிதா. அப்போ அதுக்கு அந்த ஆனால் சென்டர் வரைக்கும் உழுகாமல் நடக்கணுங்களா, அது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. ஆமாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா பைப்புக்கு? ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஆனால் அந்தப்புறம் கம்பி பக்கத்துலேயே இருக்குதுங்களே. அந்தப்புறம் கம்பி பக்கத்துலேயே இருக்குதுங்களே. அது கம்பி போட்டு கட்டிக்கிறாங்க. ஆமாம்,
அது சென்டரில் குதிக்க முடியாதுங்களே. அது எப்படி நீட்டு இருக்காங்க ஆறுமா அப்படி அப்படியா? இப்படியே குளிச்சு நீட்டு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்க மாப்பிள்ள. சரி. ஆனால் இதுலேருந்து குதித்தோம்னா இங்கே வர்றது எப்படின்னு தான் தெரியும். ஆமாங்க, குதிச்சா கிட்டத்தட்ட அங்கே போயிடுவோங்க. சென்டரில் போவோங்க. பக்கத்துலேயும் குதிச்சா மண்டை அடிச்சிருங்க. ஆமாங்க, முதல்ல போக்கு எப்படி அப்பவுமே சுடுதுங்க மாப்பிள்ள. அப்படியே காஞ்சி போச்சுங்க. நீங்கள் ஊற்றுன தண்ணி காஞ்சி போச்சுங்க. அங்கே போய் யோசிக்கிறக்கே டைம் இருக்காதுங்க. அப்புறம் குடிங்கப்பா. வழுக்கிட்டே வம்புங்க. ஆமாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? அந்த பைப்பில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களாடி. ஆனால் அது இறங்க முடியாதுங்க. ஆமாம், அது ரொம்ப கீழே இருக்குது. இது அந்த 2வது பைப் இருக்கிற இடத்துல இருந்தாலும் கூட ட்ரை பண்ணலாம். இல்லைங்க, அது அப்படித்தான் இருக்குங்க. அது முழுச்செடி இல்லைங்க. ஓ நீச்சல் நீச்சல் அடிக்கலாமா? ஐயோ, படிக்கட்டே செம சுடுதுங்க. பக்கத்தில் இங்கே வர்றீங்களா? சூடாக இருக்குங்க மாமா, ரொம்ப சூடாக இருக்குங்க. ஏனுங்க மாமா, ரொம்ப சூடாக இருக்குங்க. அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சரிங்க, கை பிடிங்க. இல்லை இருக்குதுங்க, பார்த்துங்க. இதில் ஏறுறது கொஞ்சம் சிரமம் நினைக்கிறேன். சாமி, இதே செம சூடாக இருக்குது. வேண்டாங்க, விடுங்க. அது வரைக்கும் போக முடியாதுங்க, ரொம்ப தூரம் இல்லை. சூடுங்க, பகலில் தான் பண்ண முடியும். தங்க நீ போகக்கூடாது வா சாமி. வேண்டாம், அது அப்பச்சிக்கே சூடாக்குதாமா. ஐயோ அங்கே பாரு. அப்பா ஆண்டவா, செம சூடுங்க மாப்பிள்ள. தங்கா, அப்பச்சிக்கு பார்த்தியா சூடு ஜாஸ்திங்கிற சாமி. நீ எல்லாம் போகக்கூடாது. கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் அப்பச்சியோட போகலாம். எப்படிங்க மாப்பிள்ள? சரிங்க. நம்ம நீச்சல் அடிக்கிறதுங்க, இப்படி கை அடித்தோம்னா தான் எதுக்கு போக முடியுங்க. அதாங்க. சரிங்களா, ஓரளவுக்கு போக முடியுங்க. அதுவும் இந்த வேகத்துக்கெல்லாம் வர்றதே பெரிய விஷயம் தான். சரி, கடைசி இந்தல போயிட்டு இருக்க அந்தலேருந்து இந்தல வந்துடுறேங்க. சரிங்க. குளிச்சிட்டாரா மேலே நடந்து போய்? சூடு பைப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்தாரு. அது ரொம்ப சூடு, நிற்கவே முடியல. இந்த அம்மைங்க இல்லை சாப்பிட்றாங்க. நீ சாப்பிடலையா? சாப்பிட்டாச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு டிரைவிங் ஏங்கப்பா? இதோட 3 ட்ரிப் முடிஞ்சு 4வது ட்ரிப் அங்கே வர. ஓ இங்கேயா? அப்பா ஓ இப்படி வா. அப்படி வர்றதா? அங்கே குதிச்சு அங்கேருந்து அப்படி வரலாம்ல? எங்க சென்டரில்
அங்கே போய் குதிக்கலாம், அங்கெல்லாம் பூரா இங்கேருந்து நடக்கிறதுக்குள்ளேயே கால் வந்து போய் அந்தால போகிறதுக்கு வழி இருக்குதா? மேலே இருத்த வரணுங்க. இதுக்கே செம சூடுங்கப்பல. அதாதாங்க. வெயில் அந்த அளவுக்கு இருக்குதுல்ல. இங்கேருந்து போகலாங்க, ஆனால் அங்கேருந்து போய் கரெக்டாக குதிக்க முடியுமான்னு தெரியல. ஓடி உங்களுக்கு ஜம்ப் பண்ண முடியாதுங்க மாமா. பார்க்கலாங்க. பா வேண்டாங்கப்பா, இருக்கிறேன் நான் கம்முன்னு இருக்கேன். சருவு ஜாஸ்தியில் போல குதிச்சா அங்கேருந்து மேலேருந்து குதிக்க முடியாது. அப்பா மேலே ஒடியாந்து வந்து தான் குடிக்கும். சருவு ஜாஸ்தி இல்லைங்க மாமா. அடி பிடிச்சிரும் காலில். காலையில் வெடுக்கு நொடியாரும்போது இந்த முடிய மாட்டேங்குது. இப்போ வேண்டாம் வாங்கப்பா போ. அப்புறம் உங்களுக்கு கால் அந்த பிடிச்சிருச்சுனாங்க மாமா, ஒரு 2 ஸ்டெப்பாச்சும் கீழே கால் வச்சு அப்புறம் தான் குதிக்கணுங்க. அது நேரம் தான் கூட கொஞ்சம் இதாக இருக்குங்க. ஆமாங்க, இது ரொம்ப சருவாக இருக்குதுங்க. செம சூடு. ஐயப்பா, தண்ணி ஒரு பக்கெட் எடுத்து ஊற்றி விட்டா. அது மாமன் இந்நேரம் தொழின்னு தொளிச்சாரு. தொளிச்சிட்டு 2 படி மேலே ஏறி வரக்குள்ளேயே காஞ்சி போச்சு. குதிக்கிட்டீங்களா? எத்தனை நிமிஷம் ஆகிக்குதுங்கப்பா? 11 நிமிஷம் 30 செகண்ட் ஆச்சுங்க. வந்தாச்சு கடைசி கிலோமீட்டர். அப்பா, அப்பா இதுக்கு மட்டும் ஆள் வேணுங்க மாப்பிள்ள. அப்பா சாமி செம சூடு. செருப்போடும். இந்த பாப்பால கிட்ட வாங்க. இங்க வா, அம்மாட்ட வா. அப்பா இங்க வா, இப்படி வா. எப்படி இருந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள.